மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக கூடிய கூட்டமானது தற்போது கட்டுக்கோப்பான முறையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த போராட்ட களத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் ஏராளமான பெரியவர்களும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் குடும்பமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மிக கட்டுக்கோப்பான ஒரு முன்னுதாரணமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டமானது தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்கும் ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் தற்போது உருவெடுத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு குழுமியிருந்தாலும் கூட எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் மிக கட்டுக்கோப்பாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஏராளமானோர் வெளிநாடுகளில் இருந்து கூட ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு இவர்களுக்கு தேவையான உதவிகளை இவர்களே செய்து கொள்கிறார்கள். உணவுப் பொருட்கள் இவர்களுக்கு வந்து சேர்கின்றன. மருத்துவ சிகிச்சைகள் உடனடியாக கூட கிடைக்கின்றன. போக்குவரத்து சரி செய்யப்படுகிறது. குப்பைகளை கூட இவர்களே அள்ளுகிறார்கள். அதனால் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் மிகுந்த ஒழுக்க நெறியுடன் கூடிய ஒரு மாற்று பரிமாண சித்தாந்தங்களுடன் கூடிய ஒரு போராட்டமாக இது உருவெடுத்திருக்கிறது. இவருடைய பதாகைகளை பார்க்கும்போது இவர்களுக்கு கொள்கைகள் உள்ள அந்த உறுதி தெரிகிறது. தங்களுடைய இலக்கு என்ன என்பதில் இவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மெரினா கடற்கரை களமான இந்த போராட்டமானது தற்போது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு மிகுந்த முன்னுதாரணமாக ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது என்று நாம் கூற வேண்டும்.